அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பற்றி, அதாவது ஒரு குரு பெயர்ச்சி, குரு வக்ரநிவர்த்தி, சனி வக்ரநிவர்த்தி, இது மாதிரி எல்லா பலன்களும் போட்டு சொல்லிட்டே வரோம். சுக்கிர பெயர்ச்சி, இது மாதிரி பல பலன்கள் நம்ம சொல்லிட்டே வரோம். இதெல்லாம் சொன்னால் கூட இதெல்லாம் ரெகுலராக நடக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அது சொல்கிறோம். ஆனால் இந்த கால சூழ்நிலைகளில் நம்ம ஒரு பர்டிகுலர் பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம், ஏன்னா இந்த பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுது. அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு வருஷமாக நம்ம கணக்கு பண்ணிட்டு நம்மளோட வயசு அப்படின்னு கணக்கு பண்ணுறோம். எல்லாத்துக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வச்சுருக்கோம். அதுதான் நம்ம புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருஷம் முடிஞ்சு 365 நாள், ஒரு சுழற்சி முடிஞ்சு அடுத்த சுழற்சி அப்படின்னு வச்சுருக்கோம். இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கணக்கு பண்ணுறாங்க. அதாவது நமக்கு சித்திரை மாதம் முதல் நமக்கு கணக்கு இருக்குது. அது மாதிரி பசலின்னு ஒரு கணக்கு இருக்குது. அது மாதிரி சாலிவாகனம்னு ஒரு கணக்கு இருக்குது. இது மாதிரி பல கணக்குகள் இருக்குது. ஆனால் நம்ம எல்லோரும் யூனிவர்சலாக உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இந்த கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தாண்டு, நம்ம இங்கிலீஷ் நாட்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புத்தாண்டு. ஸோ அந்த புத்தாண்டு இப்போ வரப்போகிறது 1/1/2025. இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு புதன்கிழமை, பூராட நட்சத்திரம், அது மாதிரி வியாகத யோகம், பாலவ கரணம். இந்த கரணத்தில் தனுசு ராசியில் கன்னியா லக்னத்தில் பிறக்கிறது. ஸோ இது எந்த மாதிரியான இந்த வருஷம் பிறக்கிறது நமக்கு எல்லாருக்கும் உலகத்தில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு இந்த கிரக சுழற்சி தான் திரும்ப எகைன் நம்ம வரோம். அப்படி பார்க்கும்போது பிப்ரவரியில் குரு வக்ர நிவர்த்தி ஏற்படுறது, மார்ச்சில் சனி பெயர்ச்சி ஏற்படுறது, அது மாதிரி மே மாதம் குரு பெயர்ச்சி, 15 மே குரு பெயர்ச்சி, அதே மாதிரி 18 இது பயிற்சி ஆகி 3 நாளில் ராகுகேதும் பெயர்ச்சி, 18/5 ராகுகேது பெயர்ச்சி. இதெல்லாம் இப்படி இருந்தால் கூட இந்த வருஷத்தில் குரு பகவான் 3 முறை தன்னுடைய ராசியை மாற்றுறார். குரு பெயர்ச்சியாக இப்போ மிதுன ராசிக்கு போகிறாரு. 15/5/2025 பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்கு போகிறாரு. அங்கேருந்து சல்லுன்னு அவர் 18/10 அன்னைக்கு அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போயிடுறார். கடகராசிலேருந்து திரும்ப 4/12 டிசம்பர் 4 அன்னைக்கு திரும்ப மிதுன ராசிக்கு வராரு, வக்ரமாக வரார். ஸோ இந்த மாதிரி குரு பகவான் மட்டும் 3 முறை தன்னுடைய ராசியை மாற்றுறார். ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்படி பாதிப்புகளை ஏற்படுத்துறது, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதனால் வாங்க நம்ம இந்த பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம். மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு அப்படின்றது இந்த புதன்கிழமை 2025 வருஷம் பூராட நட்சத்திரத்தில் பிறக்கிறது. ஸோ இந்த நட்சத்திரம் எப்போவுமே உங்களுக்கு புத்தாண்டு கன்னியா லக்னத்தில் தான் இருக்கும் எல்லா வருஷமுமே. ஏன்னா அந்த வருஷம் வரும்போது அந்த நாளைக்கு இரவு 12 மணிக்கு மார்கழி மாதம் கன்னியா லக்னம் தான் வரும். அதனால் ஒவ்வொரு வருஷமும் லக்னம் கன்னி லக்னம் தான். ஏன்னா தான் ஈக்வனாக்ஸ் அப்படின்னு பேர். அதனால் கன்னி லக்னம் தான், ராசிகள் தான் மாறும். அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் இந்த வருஷம் பிறக்கிறது. பூராடம்ன்றது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். ஸோ குரு சுக்கிரன் இது ரெண்டுமே சேர்ந்த அந்த ஒரு அம்சம் இந்த வருஷத்தில் இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படி பார்ப்போம். இந்த மிதுன ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 3வது வீடாக இருக்குது. இந்த தனுசு ராசிக்கு 7வது வீடாக இருக்குது. இந்த 3வது வீடாக இருந்தால் கூட இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த கிரக சூழ்நிலைகளில் முக்கியமான சூழ்நிலைகள் குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி 3ம் நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் குரு பகவான் 3 முறை தன்னுடைய ராசியை மாற்றுறார்.
ஸோ இந்த 3 முறை தன்னுடைய ராசியை மாற்றுறதுனால இந்த கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகிறதுனால எந்த மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மீன ராசியை பொறுத்தளவில் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இப்போ குரு பகவான் இருக்கார். உங்கள் ராசிக்கு 9வது இடத்துலேருந்து சனி பகவான் 10வது தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போகிறார். தொழில் ஸ்தானத்தில் இருந்த ராகு 9ஆம் இடத்துக்கு போகிறார். இவங்க 2 பேரும் இப்படி கிராஸ் பண்ணி போகிறாங்க. ராகுவும் சனியும் கிராஸ் பண்ணி ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகிறாங்க. இந்த ஒரு நிகழ்வு நடக்க போகிறது. ஸோ அதனால் பிகினிங்கில் இந்த வருஷ ஆரம்பங்களில் ஒரு சில நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எங்கேயாச்சும் வரலாம். ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சிங்கன்னா, இது வரைக்கும் கடந்த 5 வருஷமாக சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசியான மகர ராசி கும்பராசியில் அவங்க பயணிச்சுட்டு இருந்ததுனால பலவிதமான கஷ்டமான சூழ்நிலை இந்த உலகம் ஃபுல்லாக நடந்துகிட்டே இருந்தது. இப்போ அதுக்கெல்லாம் சனி பகவான் ஒரு முடிவு வரப்போகுது. ஏன்னா சனி பகவான் குருவினுடைய வீட்டுக்கு வராரு. இப்போ குரு பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு ஜென்ம குருவாக வரப்போகிறார். தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வரப்போகிறார். 9ஆம் இடத்துல ராகு வரப்போகிறார். இதனால் என்ன பலன் ஏற்பட போகிறதுன்றதை பார்க்க போகிறோம். மீன ராசியை பொறுத்தளவில் ஜென்ம குரு உங்களுக்கு எதுலேயுமே ஒரு ஸ்லாகிங், ஒரு விஷயத்தை தள்ளி போகக்கூடிய அந்த மாதிரியான சுச்சுவேஷனை கொடுப்பார். உடல்நிலையில் கொஞ்சம் அசதியும் மந்தத்தையும் கொடுப்பார். சளி தொந்தரவுகளை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்தில் கையெழுத்து போட்டாலும் படித்து பார்த்து தான் கையெழுத்து போடணும். நீங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாது. யார்கிட்டையானு வரேன்னு சொன்னீங்களா இல்லை கொடுக்குறேன்னு சொன்னால் அது மாதிரி சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் ஜென்மகுருவால் உங்களுக்கு நடக்கும். தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றதுனால வேலை சம்பந்தமாக வேலை பளு கூடும். மேலதிகாரிகளுடைய அழுத்தங்கள் கூடும். ஒரு சில பேருக்கு வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமான்னு தோணும். இந்த வேலையே வேண்டான்னு தோணும். தொழிலில் உள்ளவங்களுக்கு தொழில் மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். தொழில் எதனா மாறுதல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படும். ஸோ தொழில் ரீதியாக சனி பகவான் வர்றதுனால அதில் மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வர போகிறார். உங்களுக்கு வேலையெல்லாம் குறிப்பிடக்கூடியவர் சனி பகவான் உழைப்புக்கு அதிபதி அவர் தான். அவர் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் வர்றதுனால உழைப்பு கூடும், ஒர்க் லோடு கூடும். அதே மாதிரி நீங்கள் சொல்ல காப்பாற்ற முடியாத கண்டிஷன் குரு பகவான் தரார். இது வரைக்கும் உங்களுக்கு 10ல் இருந்த ராகு 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் பல பேர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் கொஞ்சம் தடையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தடையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மீனராசியை பொறுத்தளவில் கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே அவங்கள அஷ்டமச்சனி முடிஞ்சுது. இனிமேல் ஆகா ஓகோன்னாங்க. அதுக்கப்புறம் குரு பயிற்சி ஆகா எல்லாமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நினச்சவங்க இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும். காரணம் இந்த வருஷம் அதுவும் எந்த காலகட்டத்தில் நடக்கும்னா ஆகஸ்ட்லேருந்து டிசம்பருக்குள்ளே நடக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் ராசியிலேருந்து ரொம்ப வேகமாக குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக போயிட்டு திரும்ப வக்ரமாக உங்கள் ராசிக்கே வரப்போகிறார். இந்த அதிசாரமாக இருக்கக்கூடிய அந்த நாட்கள் உங்களுக்கு 2ஆம் இடம்ன்றதுனாலையும் அந்த வீடு குரு பகவானுக்கு உச்ச வீடுன்றதுனாலையும் பல விதங்களையும் பொருளாதாரத்தில் திடீர்னு ஒரு பெரிய ஹைக் கிடைக்கும், பூம் கிடைக்கும். இதெல்லாம் மிதுன ராசி அன்பர்கள் கிடைக்கிறதுனால இந்த வருஷத்தில் மற்ற காலங்கள் நடக்கக்கூடிய அந்த ஒர்க்லோடு இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு மறந்துடும். ஏன்னா ஒர்க்குக்கு ரெம்யூனரேஷன் கிடைச்சுன்னா நல்லது தானே. அதே மாதிரி இந்த மீன ராசியை பொறுத்தளவில் இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் பொதுவாக திருவாதிரைக்கு தான் அதிகமாக நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் திருவாதிரை நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம். ராகு 9வது வீட்டில் இருக்கார். 9வது வீட்டில் ராகு நல்ல பலன்களே கொடுப்பார். ஆனாலும் 9வது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான்றதுனால ஒரு சில காரியங்களில் தடைகளை கொடுப்பார். மீன ராசிக்கு அப்பாவோட உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் அப்பாவுக்கு ஒரு சில பேர் அப்பாவுக்கு ஒரு சில கண்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மீனராசி அன்பர்களுடைய தந்தை அவங்களுடைய உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கணும். 9ஆம் இடம் தகப்பனார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடத்துக்கு ராகு பயிற்சி ஆறாரு.
உங்களுக்கு கர்மஸ்தானத்துக்கு சனி பகவான் வராரு. இந்த பலன்லாம் அப்படி நடக்கணும் அப்படின்றது கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்கிறது அதையும் சேர்த்து இந்த கோச்சார பலனையும் சேர்த்து பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு பலன்கள் முழுமையாக புரியும். குடும்ப பெண்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மாணவர்களுக்கெல்லாம் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் அந்த காலகட்டங்கள் நல்லா இருக்குது. ஒரு சில பேர் படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்க இந்தியா திரும்பணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் இந்தியாவுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. 3வது இடத்துல உங்களுக்கு பயிற்சி ஆகக்கூடிய உங்கள் ராசிக்கு 3வது வீட்டுக்கு 4வது வீட்டில் இருக்கார் கேது. அவர் 3வது வீட்டுக்கு பயிற்சியாக இப்போ வரப்போகிறாரு. 3வது வீட்டுக்கு வர கேதுனால் உங்களுக்கு பல விதத்துலேயும் அடி மனசில் ஏதாச்சும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இது இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, அது அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு விதமான ஒரு தெளிவில்லாத ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குழப்பத்துக்கு நீங்கள் விநாயகரை வேண்டினீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ மீனராசி அன்பர்கள் பொதுவாக இந்த வருஷம் நீங்கள் விநாயகரை டெய்லியே வணங்கணும். சங்கடர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு நீங்கள் வேண்டின்னு வந்தால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லா விதமான தடைகளும் விலகி நல்ல பலன்களே நடக்கும். நல்ல பலன்கள் நடக்கணும். அதுவும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க, திருவாதிரை நட்சத்திரக்காரங்க, புனர்பூச நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக நீங்கள் விநாயகப் பெருமானை ஒவ்வொரு நாளும் வணங்கணும். சங்கட சதுர்த்தி அன்றைக்கி முக்கியமாக நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் 2024 பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தோம், இன்னல்கள். அதுவும் கடைசி இந்த 3 மாதம் இருக்கே ரொம்ப கஷ்டங்களை பார்த்தோம். இந்த வருஷம் தான் அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கி அனைவருக்குமே நல்ல பலன்கள்லாம் இந்த வருஷம் கிடைக்கும். ஆனால் எல்லாருமே அவங்க பொசிஷன் மாற்றுறாங்க. அதனால் இந்த வருஷம் உங்களுக்கும் மிக நல்ல பலன்களே கிடைக்கும்னு சொல்லி உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி.